நெய்வேலி அருகே என்எல்சி சுரங்கம் 2 விரிவாக்க பணிக்காக வீடுகள் மற்றும் கடைகளை அளவீடு செய்ய வந்த அதிகாரிகளை கண்டித்து கருப்பு கொடி ஏந்தி கிராம மக்கள் எதிர்ப்பு. கடலூர் மாவட்டம் நெய்வேலி மந்தாரக்குப்பம் பகுதியில் என்எல்சி சுரங்கம் 2 விரிவாக்க பணிக்காக வீடுகளை அளவீடு செய்ய வந்த அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக வணிகர்கள் மற்றும் கிராம மக்கள் தங்கள் வீடுகள் மற்றும் கடைகளில் கருப்பு கொடி கட்டி தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். கங்கை கொண்டான் பேரூராட்சிக்குட்பட்ட ஐடி நகர், சிவாஜி நகர், திருவள்ளுவர் நகர், மாரியம்மன் கோவில் தெரு, வளையமாதேவி ரோடு மற்றும் ரைஸ் மில் தெரு பின்புறம் ஆகிய பகுதிகளில் சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கடந்த 40 ஆண்டு காலமாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் திடீரென குடியிருப்பு பகுதிகளை என்எல்சி சுரங்கம் 2 விரிவாக்க பணிக்காக என்எல்சி இந்தியா நிறுவன அதிகாரிகள் அளவீடு செய்ய வந்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அப்பகுதி வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்களது வீடுகள் மற்றும் கடைகளில் கருப்பு கொடி கட்டி தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். மேலும் அப்பகுதியினர் தெரிவிக்கையில், கடந்த 40 ஆண்டுகளாக இப்பகுதியில் குடியிருந்து வருகிறோம். என்எல்சி அதிகாரிகள் என்எல்சி சுரங்கம் 2 விரிவாக்க பணிக்காக வீடுகளை அளவீடு செய்வதாக கூறி அளவிடும் பணியை மேற்கொள்ள வருவாய் அலுவலர்களுடன் முன்னறிவிப்பு இன்றி திடீரென வந்த நிலையில் அரசியல் பிரமுகர் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து அளவீடும் பணியை கைவிட்டு சென்றனர். இந்நிலையில் அளவீடு செய்ய வந்த என்எல்சி நிர்வாகத்திற்கு எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக இன்று வீடுகள் மற்றும் கடைகளில் கருப்பு கொடி கட்டி எங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகிறோம் என்றனர். மேலும் என்எல்சி நிர்வாகம் மீண்டும் தங்கள் பகுதியை அளவீடு செய்ய முயற்சித்தால் அடுத்த கட்ட போராட்டத்தில் இறங்கப் போவதாக வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். எங்க அப்பா காலத்துல இருந்து நாங்க இந்த ஏரியாவில தான் வசித்து வரோம். இன்னைக்கு என்எல்சி நிர்வாகத்துக்காக இந்த இடத்த எடுக்கிறோம்னு சொல்லி 2 நாளா கணக்கெடுப்பு பணி எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. நாங்க இங்க ஒரு 1000 குடும்பத்துக்கு மேற்பட்டவர் இங்க வசித்து வருகிறோம். கடத்தெருவுல இருந்து வீடுல இருந்து எல்லாம் இங்கதான் இருக்கிறோம். வேணா இந்த என்எல்சி பணிக்காக இவங்க எங்கள்கிட்ட எந்த முன்னறிப்பும் சொல்லாம எங்களோட வாழ்வாதாரத்துல அடிக்கிற மாதிரி எல்லா வேலையும் பண்ணோம். இந்த இடத்த விட்டுட்டு நாங்க எங்க போய் வாழ முடியும்? நாங்க இதுக்கு விட்டா எங்களுக்கு ஒரு வழி கிடையாது, ஒரு சொந்தமான வீடு கிடையாது, சொந்தமான கடை கிடையாது. இதை நம்பிதான் நாங்க 2 தலைமுறையா 3 தலைமுறையா இங்க இருந்துகிட்டு இருக்கோம். இதைய இந்த என்எல்சி நிர்வாகத்தை கண்டித்து எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏதாச்சும் ஒரு மெயினான இதா பார்த்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் அவங்க நில எடுப்பு பணி தொடங்கட்டும். நாங்க அதுக்கப்புறம் நாங்க பேசிக்கிறோம். அதை பத்தி கருப்பு கொடியை கட்டி இன்னைக்கு எங்களோட கண்டனத்தை தெரிவிச்சு இருக்கோம். எல்லா வீடுகளும் எல்லா கடைகளிலும் கருப்பு கொடி இன்னைக்கு ஏற்றி வச்சிருக்கோம். இந்த இதுக்கு முன்னேறலாம் நாளைக்கு வேற ஒரு போராட்டத்தை அறிவிப்போம். அதுக்கு பின்னால ஒரு போராட்டத்தை அறிவிப்போம். இந்த இது அவங்க கைவிடுற வரைக்கும் எங்க போராட்டம் நிக்காது. நெய்வேலியோட வியாபாரிகள் சங்க தலைவர். நாங்க ஒரு 2-3 தலைமுறையா இந்த ஏரியால தான் இருந்துட்டு இருக்கோம். என்எல்சிக்காக நிறைய இடத்தெல்லாம் கொடுத்துட்டு வாழ்வாதாரமே இல்லாம நெய்வேலியில இருக்கோம். ஏற்கனவே அத்திப்பட்டு, கங்கை கொண்டான், இந்த பக்கம் கரிவெட்டி, கத்தால பல ஏரியால காலி பண்ணி வியாபாரமே இல்லாம சும்மா பேருக்கு தான் உட்காந்துருக்கேன். வேற பொழப்புக்கு வழி தெரியாம இங்கதான் உட்காந்துருக்கோம். திடீர்னு போன ஒரு 2 மாசம் முன்னாடி ஐடி நகர் எடுக்கணும்ட்டு வந்தாங்க. அப்புறம் அங்க போய் பேசி இல்ல தற்காலிகமா அமைச்சரை பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்து எங்க தொகுதி எம்எல்ஏ பார்த்தோம், பேசி கலெக்டர் எல்லாம் பார்த்து பேசி நிறுத்தியாச்சு. திடீர்னு நேற்று என்எல்சில இருந்த அதிகாரிங்க குடியிருக்க வீட்டு உள்ள பூந்து உடனே காலி பண்ணணும், ஏன் இங்க இருக்கீங்க போறீங்க வரீங்க, எந்த வித முன் அறிவிப்பு எல்லாத்தையும் காலி பண்ண சொல்றாங்க. நாங்க இதை விட்டா எங்களுக்கு வேற வழி கிடையாது. எங்களுக்கு இடத்த எல்லாம் கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு இடத்த ஒதுக்கி கொடுங்க. இந்த இடத்த விட்டா எங்களுக்கு வேற வழி எல்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் இன்னொரு ஊர்ல போய் நாங்க போய் பிழைக்கலாம் முடியாது. இப்ப இருக்கிற சிவாஜி நகர், நமச்சிவாய ரைஸ் மில்லு, நம்ம பழைய நெய்வேலி திடலு, இவங்கெல்லாம் ஒரு 2-3 தலைமுறை இங்கதான் இருக்கோம். எங்களுக்கு இந்த இடத்த ஒதுக்கி விட்டு நீங்க எது வேணாலும் உங்க இடத்துல எது வேணாலும் பண்ணீங்க. எங்களுக்கு வேற வாழ்வாதாரம் கிடையாது. கருப்பு கொடி இன்னைக்கு ஏற்றிருக்கோம். எல்லா வீட்லயும் எல்லா கடையிலும் கருப்பு கொடி ஏற்றிருக்கோம். இதுக்கு அரசு செவி சாய்க்கவில்லை என்றால் திருப்பி எங்க போராட்டம், சாலை மறியல், கடையடைப்பு, எல்லா போராட்டம் வேற மாதிரி இருக்கும். எங்க மக்கள் எங்களுக்கு இங்கேயே தான் இருக்கணும். வேற இடத்த காலி பண்ணல, வேற இடத்துக்கு போக மாட்டோம்.